இப்போது நம்ம வாசித்ததான சங்கீத பகுதியிலிருந்து ஒரே ஒரு வசனத்தை நாம் எடுத்து நாம் தியானம் செய்ய போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். 88ஆம் சங்கீதத்திலே 13வது வசனத்தை நானும் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பாருங்க, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில 88 இந்த 3ஆம் வசனத்தை, என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமா வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, ஒரு மரணத்திற்கு அவர் போராடி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மரணம் பயம் அவரை ஆட்கொண்டிருக்கிறது. அத்துடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே பலவிதமான ஒரு உபத்திரத்தின் வழியாய் தான் நம்ம எல்லாரும் கடந்து வந்திருக்கிறோம். யாருமே சரி, ஆதி மனுஷனிலிருந்து நாம் பார்க்கும்போது ஆதாம் ஏவாளுக்கும் அப்படிப்பட்ட உபத்திரங்கள் சாத்தானால் வந்தது. கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அதிலையும் ஒரு மறுவாழ்வை தேவன் அவர்களுக்கு தந்து அவர்களை வாழ வைத்தார். அதே போல இப்படி ஆதி பிதாக்கள் ஆபிரகாமை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ சோதனைகள், அவருடைய குடும்பத்திலே வந்த பிரச்சனைகள், அவர் வெளியில வந்த பிறகு அவருக்கு நேரிட்ட அவமானங்கள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் கொஞ்சம் கிடையாது. அதுக்கப்புறம் ஈசாக்கும் சத்துருக்களால் புறக்கப்பட்டு அங்கேயும் இங்கு அவரும் அலைந்து தெரிந்து கொண்டிருந்தார். அதே போல யாக்கோபை பாருங்க, அவருக்கும் பல பிரச்சனைகள், தன்னுடைய சொந்த குடும்பத்தாரிலே அவருக்கு பிரச்சனைகள் வந்தது. இவ்விதமாக அநேக பரிசுத்தவான்களை நாம் வேதாகமத்தில் எடுத்துக்கொள்ளும் போது அநேகர் உபத்திரவத்தின் வழியாய்தான் அவர்கள் கடந்து சென்றார்கள். பரிசுத்த பவுல் சொல்லும் போது, நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்லுகிறோம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் செல்லும் போது அநேக உபத்திரவத்தின் வழியாய்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தமாய் இருந்தால் அது அப்படிதான் ஆகும். ஆனாலும் தம்முடைய ஜனங்களை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், அவர் ஒரு நாளை கைவிடவே மாட்டார். இதெல்லாம் எதற்காக நடக்கிறது? தேவன் நம்மளை புடமிடுகிறார், நம்மளை சுத்திகரிக்கிறார், நம்மளை பரிசுத்தம் செய்கிறார், நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி அதற்கு பிறகு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாய் தேவன் நம்மை கொண்டு வருவார். ஆகவே துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். அவை எல்லாவற்றையும் நின்று கர்த்தர் அவன் என்ன செய்வாரு, விடுவிப்பார். உபத்திரம் வருகிறது சொல்லிட்டு நீங்க கவலைப்படாதீங்க. யாருக்கு அதிகமான பாடுகள் ஜெபிக்கிற பிள்ளைகள், ஒருவேளை நல்ல ஒரு விசுவாசிகள் நீங்க இருப்பீங்கன்னா, உங்க குடும்பத்துல, உங்க வேலையில, உங்க வெளியில பலவிதமான சரீரத்துல தொந்தரவுகள், கஷ்டங்கள் வரும். ஆனாலும் கூட நீங்க என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே அதிகாலையில் இருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும் என்று அந்த விசுவாசத்தை கொடுக்கிறவர் அவர்தான். நமக்குள்ள இருக்கிற வல்லமையை தட்டி எழுப்புகிறவரும் அவர்தான். நம்மை புதுப்பிக்கிற ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவரும் அவர்தான். எப்படிப்பட்டதான கஷ்டங்கள், பிரச்சனைகள் இருந்த போதிலும் இந்த தேவ மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா, 13ஆம் வசனத்திலே நானும் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, 8ஆம் வசனத்துல என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கு. அல்லேலூயா. சில வேளை தேவன் நம்மளை தனிமைப்படுத்துகிறார். இந்த கடைசி வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா, சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினே, எனக்கு அறிமுகமானவர்களை மறைந்து கொள். ஏன் அப்படின்னா, சிநேகிதர்கள், தோழர்கள், எனக்கு அறிமுகமானவர்கள், எங்கள் சொந்தங்கள், மற்றவர்கள் எல்லாரையும் தூரப்படும் போது ஆண்டவருக்கு நீ வேணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு நீ வேணும். அது நம்ம புரிந்து கொள்ளல. ஆண்டவர் நம்மளை தனிமைப்படுத்துறார் அப்படின்னா அது ஒரு ரகசியம் இருக்கிறது. கர்த்தரோடு நானும் கர்த்தரும், கர்த்தரும் நானும் என்கிறதான ஒரு காரியங்கள். ஆகவே நாம் இன்னும் தேவனோடு கூட கிட்டி சேரணும். இன்னும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் தேவனுடைய ராஜ்யங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். சரி, எல்லாம் போட்டும், எல்லாம் பிரச்சனைகள் வரும் போகும், எல்லாம் கஷ்டங்கள் வரும் போகும். கர்த்தர் என்ன சொன்னாரு? கவலைப்படாதிரு. ஆண்டவர் நம்முடைய வாக்கு தத்துவம் என்ன? கவலைப்படாதிருங்கள், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாமல்.
எப்படி நம்ம வந்து சில வேலை நம்ம செய்வோம், சொல்லுவோம், எப்படி ஐயா பாஸ்டர் ஐயா பிரச்சனை எங்களுக்கு இருக்கு, எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும், எப்படி வேதனைப்படாமல் இருக்க முடியும், எப்படி என்னால் அழாமல் இருக்க முடியும்? உண்மைதான். அதுக்காக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதான் கர்த்தருடைய வாக்கு தத்துவம் நமக்கு வருகிறது. அவர் பார்த்துக் கொள்ளுவார். ஆபிரகாம் என்ன சொன்னார்? யெகோவா ஈரே, யெகோவா ஈர். நம் கவலைப்படுகிறதுனால நமக்கு என்ன வரப்போகிறது? நம்ம விசுவாச அறிக்கை செய்யணும். யெகோவா ஈரே அப்படின்னா என்ன? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். அப்படிப்பட்டதான ஆண்டவர் மேல உறுதியான ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். பிரச்சனைகள் அதிகம், தேவைகள் அதிகம், கஷ்டங்கள் அதிகம், போராட்டங்கள் அதிகம்தான். ஆனாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் என்று சொல்லி நாம என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அந்த பக்தர் என்ன சொல்றா தெரியுமா? காலையிலே என் விண்ணப்பம் போதும், காலையிலே என் விண்ணப்பம். அதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லி வேகமாய் நான் முடிக்க போறேன். சரிங்களா? காலையிலே என்னுடைய விண்ணப்பம். பிரச்சனைகள் இருக்கும் போது நம்ம காலையிலே தான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். காலையிலே நாம் ஆண்டவர் சமூகத்தை போய் நிற்கணும். காலையிலே தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். அதான் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. உதாரணமாக மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம், மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வேகமாய் படி எடுத்துக்கொள்ளுங்க. மார்க்கு 1:35 சொல்லுவாங்க. அவர் அதிகாலையில் பாருங்க, அவரை எப்படி எழுந்தாரு? அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இப்ப நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அதிகாலையில எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே அவர் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை நாம் வந்து வழக்கமாக கொள்ள வேண்டும். ஒரு வழக்கம், அந்த வழக்கத்தை பழக்கமாக்க வேண்டும். அந்த பழக்கத்தை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். காலையிலே இயேசுவை போல அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறதான பிரச்சனைகள் எப்படி மேற்கொள்வதையா? ஜபத்தின் மூலமாக தான் நாம பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும், தவிர வேற எதனால முடியவே முடியாது. இது யார் செய்வாங்க? கர்த்தர் தான். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அரிவுன் காலத்திலும் கோரேஷின் காலத்திலும் எப்படி இருந்தது? தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, சத்துருக்களை ஜெயிக்க வேண்டும், மனுஷர்களை ஜெயிக்க வேண்டும், போராட்டங்களை ஜெயிக்க வேண்டும், பிரச்சனைகளை ஜெயிக்க வேண்டும், உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யணும். காலையில எழுந்திருங்க, காலையில எழுந்திருங்க. காலையில எழுந்திருக்கிற ஒரு பழக்கம் இருக்கணும். விசுவாசிகளாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யாரெல்லாம் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க நான் உங்களை கேள்வி கேட்க மாட்டேன். அவங்களுக்கு தெரியணும், அவங்க எழுந்திருக்கணும். உங்க பிரச்சனைக்காக நீங்க ஆண்டவர் சமூகத்திலே காலையில போய் ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிக்கணும், காத்திருக்க வேண்டும். காலையிலே நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த நாளிலே நாம் காலையிலே எழுந்து விண்ணப்பம், ஜபமும், ஸ்தோத்திரம், துதியனம் செலுத்தும் போது நிச்சயமாக அன்றைக்கு ஒரு ஜெயம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, புலம்பில் எழுதின புத்தகத்துல எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல பக்கத்துல, அதுவும் எரேமியாவுடைய புலம்பல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. அவைகள் காலை தோறும் புதியவைகள். சரி, மேல படிங்க. 22. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலை தோறும். நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, காலையில எழுந்து ஜெபித்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும் பாஸ்டர் ஐயா? அம்மா, காலையில எழுந்து ஜபம் பண்ணாதான் கிருபை கிடைக்கணும். அது வேத வாசம் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. கிருபை இல்லாம அந்த நாளை நம்ம ஒரு நாளும் கழிக்கவே முடியாது. அப்படியே அந்த கிருபை இருந்தாதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் நாம் போகிற எல்லா இடங்களையும் நம்ம பார்க்க முடியும், குடும்பத்திலே பார்க்க முடியும். காலையில எழுந்து ஜெபிக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் என்ன? கிருபை, இரக்கம், தயவு. எங்க இருந்து? கர்த்தரிடத்துல இருந்து வருகிறது. தேவனிடத்துல இருந்து அந்த கிருபை வருகிறது. கர்த்தர் அந்த இரக்கத்தை தேவன் நமக்கு தருகிறார். ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும், ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் மேல் கிருபையாயிரும், ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேல் கிருபையாயிரும், ஆண்டவரே எங்கள் சபையின் மேல கிருபையாயிரும், ஆண்டவரே எங்கள் சபை மக்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் இந்த கிருபையை நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும்.
மோசே ஜோமன், ஆண்டவரே உமது கண்களிலே கிருபை கிடைத்தது நீங்க சொன்னீங்களே. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததே. வேளையில வைத்தவருடைய குடும்பத்தை தேவன் பாதுகாத்தாரே. மோசையோடு கூட தேவன் இருந்து அந்த ஜனங்களை வழிநடத்தினாரு. எப்படி முடிந்தது? எல்லாம் அவருடைய கிருபை இருக்கும் என்று சொன்னால் உன்னையும் தேவன் வழிநடத்துவார், உங்களையும் தேவன் பாதுகாப்பார். வரப்போகிற அழிவுகளுக்கு ஆபத்துகளுக்கும் தேவன் உன்னையும் உன் குடும்பத்தையும் தேவன் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். தேவ கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த கிருபை தான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். சங்கீதம் 46 அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 46 எடுத்தவங்க வாசிங்க. 5. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் உதவி கிருபை. அல்லேலூயா. எப்ப செய்யறாரு? அதிகாலையில தேவன் தராரா. அதிகாலையில ஆண்டவர் சகாயம் கொடுக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட வாங்க, சகாயம் பெற்றுக்கொள்ளுங்க, வந்து அருள் பெற்றுக்கொள்ளுங்க. தேவ பிள்ளையை கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, தேவ பிள்ளைகளை இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் தருகிறார், அதிகாலையில தருகிறார். அதிகாலையில வந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே உங்க சகாயம், உங்க உதவி, உங்க கிருபை, உங்க தயவு எப்ப கிடைக்க? தேவன் இருக்கிறார். காலையில உன் ஜபத்திலே நீங்க எழுந்து காலையிலே அதிகாலையில ஜெபிக்கும் போது தேவன் இருக்கிறாங்க, வருவார். நிச்சயமாய் தேவன் வருவார். என்ன தருவார்? சகாயம் கொடுப்பார், கிருபை தருகிறார். பாருங்க, 143 சங்கீதத்தை வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 143 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. எடுத்தவங்க வாசிங்க. அதிகாலையில கிருபைய கேட்க பண்ணுங்க. பாருங்க, பக்தன் சொல்ற, ஆண்டவரே அதிகாலையிலிருந்து கிருபையை கேட்க பண்ணுங்கப்பா. நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை, ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு நாங்கள் உயிர் வாழ்வது கர்த்தருடைய கிருபை, இன்னைக்கு சுகமாய் பாதுகாப்பாய் இருப்பது கர்த்தருடைய கிருபை. காலையிலே இந்த கிருபையை எங்களுக்கு கேட்க பண்ணுங்க ஆண்டவரே. காலையிலே உடைய கிருபையை தருவேன்னு சொல்லிக்கிற தேவன். ஏன் நம்ம ஆண்டவரை காலையில தேடணும்? ஏன் காலையில போய் ஜெபம் பண்ணணும் என்று வேதம் சொல்லுங்க. காலையில போனாதான் கிருபை. அல்லேலூயா. ஒரு பையன் இருந்தா என் கூட, சென்னையில நாங்க பயில்கால படிக்கும் போது 4:30 மணிக்கு ஜெபம் நடக்கும். 3:30 மணிக்கு 4 மணிக்கு வந்து தட்டி எங்களை எழுப்பிடுவாங்க. நைட்ல எத்தனை மணிக்குன்னா சில பையன் வரும், தாத்தா நாங்க வந்து இப்பதான் 2 மணிக்கு தான் படுத்தோம், வேலை எல்லாம் முடிச்சுட்டு 1 மணிக்கு தான் படுத்தோம். எத்தனை மணிக்குன்னா படுத்துக்கோ, எனக்கு தேவை 3:30 மணிக்கு எழுந்து. 9 மணிக்குனா படுத்துக்கோ, 7 மணிக்குனா படுத்துக்கோ, எத்தனை மணிக்குன்னா படுத்து தூங்கு. ஆனா காலையில என்ன செய்யணும்? ஜபத்துக்கு 4 மணிக்கு 4:30 மணிக்கெல்லாம் ஜபம் நடைபெறும். அதிகாலை ஜபத்துக்கு வந்து உட்காருங்க, தேவனை துதிக்கலாம், உட்காருங்க. அப்படி எழுப்பி விட்டுருவாங்க. நாங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு வந்து 4:30 மணிக்கு உட்காந்து 6 மணிக்கு முடிப்பாங்க. 6 மணிக்கு முடிச்ச பிறகு நாங்க போயிட்டு ஒரு டீயை காஃபி சாப்பிட்டு மறுபடியும் பைபிள் எடுத்து உட்காந்துருவோம். கொஞ்ச நேரம் பைபிள் தியானம் செய்யணும். அப்படி ஒரு பையன் என்ன பண்ணா, வரல, லேட்டா வந்தான். அப்புறம் அந்த பாஸ்டர் சொன்னாரு, ஜபத்துக்கு வந்தியான்னு கேட்டாரு. வரல. இப்ப எங்க போறேன்னா அங்கதான் போறேன் ஜபம் பண்றதுக்கு. அவர் போயிட்டாரு. 6 மணிக்கு மேல நீ வந்து என்ன செய்யற? ஜபம் பண்ணா அங்க ஆண்டவர் இல்ல, அவர் போயிட்டாரு அப்படின்னு சொன்ன. தாத்தா என்ன சொல்றீங்க? நீ லேட்டா வர 6:30 மணிக்கு 7 மணிக்கு வந்து ஜபம் பண்ற, அவர் இருப்பார் அவனுக்காக, அவர் போயிட்டார். ஆகவேதான் நாம் வந்து அந்த நாட்களை பரிசுத்தவான்கள் நமக்கு கண்டித்தார்கள். ஜெபிக்கலன்னா கண்டிப்பாங்க, திட்டுவாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, காலை டிஃபன் கிடையாது. நாங்கள் தங்கி இருக்கும் போது கண்டிஷன் பண்ணுவாங்க, நீ ஊழியத்துக்கு லாக்கி இல்லைன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பயங்கரமா கடிந்து கொள்ளுவாங்க. ஏன்னா ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கு, அது வாங்கிட்டு போறதுக்கு உனக்கு என்ன இல்லை, யோகியதை இல்லை, நீ வந்துட்ட 2 லேட்டா வர அப்படின்னு பயங்கரமாக திட்டுவார். 4 பேருக்கு முன்னாடி அவமானமா இருக்கும் எங்களுக்கு. அப்படியே வந்து நினைச்சுவாங்க காலையில வந்து தோன்றது. ஏன் நான் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த அதிகாலையில எழுந்துக்கிற ஜெபிக்கிற அந்த ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போலாமா? அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறாரு. அல்லேலூயா. 49 சங்கீதம் திருப்பிக் கொள்ளுங்க. 49 சங்கீதத்திலே 14வது வசனத்தை வேகமாய் படி. ஆட்டு மந்தையை போல அதிகாலையிலே அவர்களை ஆண்டு கொள்வார். கர்த்தருடைய பிள்ளைகள், அதிகாலையிலே நமக்கு ஆண்டவர் கிருபை தராரு. அதிகாலையிலே அவர்களை ஆண்டு கொள்ளுவார். நமக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கிறது.
காலையில எழுந்து ஜெபிக்கிற அந்த பழக்கம் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்? ஆளுகை. என்ன கிடைக்கும்? அந்த நாளை நம்ம ஆளுகை செய்வோம். அந்த நாட்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஆளுகை செய்வோம். அதன் மேல நம்ம அதிகாரத்தை செலுத்துவோம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த நாள்ல இருக்கிற ஜனங்க நம்மள ஆளுகை செய்வாங்க. புரியுதாம்மா என்ன சொல்றேன்னு? நம்ம ஆளுகை செய்யணுமா, அவைகள் நம்மளை வந்து ஆண்டு கொள்ள வேண்டும்? யோசனை பண்ணிப்பாரு. அவர்கள் நம்ம ஆளுகை செய்யணும் இல்ல. ஆதி மனிதனை ஆண்டவர் படைக்கும் போது சொல்றார், இதெல்லாம் நீங்க ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்த உலகத்தை நீங்க ஆண்டு கொள்ளுங்க, கீழ்ப்படுத்துங்க, இவைகளை கீழ்ப்படுத்துங்க, ஆண்டு கொள்ளுங்க, கீழ்ப்படுத்துங்க, ஆண்டு கொள்ளுங்க. அப்போ நம்முடைய கை எப்போ ஓங்கி இருக்கணும், நம்முடைய கரங்கள் மேல ஓங்கி இருக்கணும், அதிகாரத்தை எடுக்கணும். எப்போ கிடைக்கும்னா, எப்போ சாத்தானை கீழ்ப்படுத்த முடியும்னா அதிகாலை எழுந்தாதாங்க அவைகளை கீழ்ப்படுத்த முடியும். உங்களுடைய பாதத்தின் கீழே இருப்பாங்க. நிறைய பிரச்சனைகள் உங்க பாதத்தின் கீழே இருக்கும். அப்படி இல்லை, ஜபம் பண்ணலன்னா அந்த பிரச்சனை உங்க தலை மேல வந்துடும். ஆண்டவரே தலை பாரமா இருக்கு, என் தலை பாரமா இருக்கு, பிரச்சனை அதிகமா இருக்கு, போராட்டங்கள் அதிகம். ஏன் இருக்காது? கர்த்தருடைய பிள்ளைகளை ஜெபிக்காவிட்டால் அதை நம்ம மேற்கொள்ளும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அதிகமான காரியங்கள் ஜபத்தின் மூலமாகத்தான் ஒரு அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும். சாத்தான் மேல ஒரு அதிகாரம், உலகத்தின் மேல ஒரு அதிகாரம், வானமண்டல பொல்லாத ஆவிகள் மேல ஒரு அதிகாரம், பில்லி சூனிய மந்திரத்தின் மேல ஒரு அதிகாரம், கர்த்தருடைய பிள்ளைகளை பலவிதமான தீமைகள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு அதை அடக்கி ஆளும்படியாக அதற்கு மேல ஒரு அதிகாரம், இந்த உலகத்தை அடக்கி ஆளும்படியாக தேவன் வானமும் பூமியை படைத்த தேவன் நமக்கு ஒரு அதிகாரத்தை தேவன் தருகிறார். எல்லாவற்றையும் அடக்கி ஆளும்படியாக பைபிள் வேத வசனம் சொல்லுகிறது. சவுல் என்கிற ராஜா எல்லாவற்றையும் அடக்கி ஆண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளுகையும் அதிகாரமும் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? அதிகாலையில எழுந்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோம்பேறியா இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கணும். பிரச்சனைகளை நம்ம வந்து ஆளுகை செய்யணும், அதன் மேல அதிகாரம் செலுத்த வேண்டும். பாருங்கள், உதாரணமாக வாசித்து பாருங்கள். 101 சங்கீதம் 101:8 வாசித்து பாருங்களா. அருமையான ஒரு வேத பகுதி. 101:8. அக்கிரமக்காரர் ஒருவரும் வேர் அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலையிலே சங்கரிப்பே. அப்படி அதிகாலையில சங்கரிக்கிறது என்ன தெரியுமா? ஜபம். அதிகாலையில துன்மார்க்கன் மேல இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை அதிகாலையிலே நாம தான் சங்கரிக்க முடியும். அதிகாலையிலேருந்து ஜபம் பண்ணதான் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் கிடைக்கும். அதிகாலையில நாம எழுந்தாதான் அவைகள் எல்லாவற்றையும் வேறு அறுப்புண்டு போகணும். ஒரு வேர் இருக்கக்கூடாது, ஒரு அறிகுறி இருக்கக்கூடாது. கேன்சரா, அந்த கேன்சருடைய வேர் அதுல இருக்கவே கூடாது. அது வியாதியா, அந்த வியாதியுடைய அறிகுறி இருக்கவே கூடாது. வேறு அறுப்புண்டு போக முடியாது. பிரச்சனையின் வேறு அறுப்புண்டு போக முடியாது. நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான காரியங்களை வேறு அறுப்புண்டு போக முடியாது. அதிகாலையில் எழுந்து சங்கரிப்பு, அதிகாலையிலிருந்து சங்கரிப்பு. அதுதான் ஆளுகை, அதுதான் அதிகாரம். அதிகாலையில ஜெபிக்கிறவங்க எதுக்கும் பயப்படவே மாட்டாங்க. பாத்துக்கலாம் பாஸ்டர், அல்லேலூயா. எது வந்தாலும் பார்த்துக்கலாம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதிகாலையில நான் எழுந்திருப்பேன். காலையிலே பல பிரச்சனையை பார்த்து சங்கீதக்காரன் சொல்லும் போது எவ்வளோ ஏமானின் சங்கீதம், இது பயங்கரமான பிரச்சனை வழியாக போயிட்டு இருக்கிற. ஆனாலும் நான் காலையிலே எழுந்திருப்பேன், காலையிலே ஜபம் பண்ணுவேன் என்ற ஒரு அனுபவத்தை நீதிமொழிகள் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை வேகமாய் திருப்பிக் கொள்ளும். நீதிமொழிகள் 8:17 படிங்க. அருமையான வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். வாசித்து பாருங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன்? என்னை மதிக்கிறவர்களை நான் மதிப்பேன், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவர் அதான் சொல்லியிருக்காரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிப்பேன். நீ ஆண்டவர் மேல உண்மையான அன்பு வச்சுக்கிறது உண்மையானா காலையில அவருடைய பாதத்துல விழுந்துக்கிறேன். அல்லேலூயா. நாம் எங்க போனோம்? ஆண்டவரை நான் நேசிக்கிறது உண்மையானால், நான் ஆண்டவரை லவ் பண்றது உண்மையானால், ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவது உண்மையானால், வேத வசனம் என்ன சொல்லுகிறது?
என்னை சிநேகிக்கிறது உண்மையானது என்கிட்ட வா. அதிகாலையில தேடினா நிச்சயமாகவே அவர் நமக்கு தரிசனம் தருவார். நான் நிறைய முறை காலையில எழுந்து தேவனை நான் தரிசித்திருக்கிறேன். தேவ வசனத்தை பெற்றிருக்கிறேன். தேவ மகிமையை நான் பெற்றிருக்கிறேன். அந்த நாள்ல நமக்கு வரக்கூடிய மகிழ்ச்சி, அந்த இருதயத்தில நிறைவு, அவ்வளவு நிறைவு இருக்கும். ஏதோ ஒரு பெலன் நமக்குள்ளே அறியாம ஒரு பெரிய வல்லமை இறங்கி வந்தது போல நமக்கு தெரியும். அன்னைக்கு மாத்திரம் காலையில நம்ம எழுந்துக்கலன்னா, தேவ பிள்ளையே, ஒரு தாய் தன் பிள்ளைய பறி கொடுத்தது போலதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. அல்லேலூயா. காலையில ஜெபம் பண்ணலன்னா எப்படி இருக்கும்? ஒரு தாய் தன் பிள்ளையே பறி கொடுத்தது போல தாய் எப்படி தவிப்பாலோ, ஒரு கரடி தன்னுடைய குழந்தை தன்னுடைய சின்ன கரடியை பறி கொடுத்தது, தன் பிள்ளையை பறி கொடுத்தது எப்படி இருக்குமோ அப்படிதான் அது அங்கேயும் அலமோ. ஏதோ ஒரு இழந்தது மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு வரும். ஒரு ஃபீலிங், அந்த ஃபீலிங் எல்லாம் நீங்க உங்களுக்கு வந்திருக்க இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு நிறைய டைம் நான் உணர்ந்திருக்கிறேன். காலையிலே நான் எழுந்து ஜெபிக்க மறந்த நாட்களிலே, உடல் பலவீனப்பட்ட நாட்களிலே, எழுந்திருக்க முடியாத சூழ்நிலையிலே தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்டதான நிலைமை எனக்கு வந்திருக்கிறது. ஆண்டவரே, ஏதோ நான் இழந்தது மாதிரி இருக்கிறது. எல்லாம் இருப்பாங்க, ஆனா ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு குறைவு நம்முடைய வாழ்க்கையிலே வரும். அதுக்குதான் தாவீது என்ன சொல்லுவார் தெரியுமா? வாசித்து பாருங்க, 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், சங்கீதம் 5:2 வாசித்து பாருங்க. காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரம் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பே. அம்மா, நேசிக்கிறீங்களா ஆண்டவரை? ஏசப்பாவை நேசிக்கிறீங்களா ஐயா? அம்மா, சகோதரியே, ஏசப்பாவின் மேல உனக்கு அன்பு இருந்துச்சுன்னா நீ காலையில எழுந்து ஆண்டவருக்காக காத்திருந்து தப்பு இல்லை. போனா போது 1 மணி நேரம் தூக்கத்தை நீங்க தியாகம் செய்யுங்க. அதுக்குரிய பலனை ஆண்டவர் தருவார். சில வேளை நான் 4 மணி நேரம் தான் தூங்குவேன். அல்லேலூயா. எத்தனை மணி நேரம்? 4 மணி நேரம். காலையில எழுந்து ஊழியத்துக்கு போய் காலையிலே சொல்லுவாங்க, ரொம்ப தூரம் நான் பிரயாணப்பட்டிருக்கோம் அப்படின்னா காலையில எழுந்து நான் புறப்பட்டு போகணும். உடம்பு ஜெபம் ராத்திரியில ஜெபம் பண்ணிட்டு படுப்போம். ஆண்டவரே, 8 மணி நேரம் தூங்குற, 7 மணி நேரம் தூங்குற, 6 மணி நேரம் தூங்குற அந்த பலன் எனக்கு வேணும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து, யாருக்குள்ள நம்ம காத்திருக்கிறோம்? மனுஷனுக்கு போய் காத்திருக்கிறோம், அதிகாரிகளுக்கு போய் காத்திருக்கிறோம். அந்த காத்திருக்கிறோம். அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க, கவனிங்க. 3ஆம் வசனம் 5:3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருக்க அனுபவம் இருக்கா? இனிமே போனது போட்ட விடுங்க. இனிமே நாளையில இருந்து, நாளைக்கு என்ன டேட்டு? 15ஆ? நாளையில இருந்து ஜூன் மாதம் ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போங்க. காலையில எழுந்து ஆயத்தமாகி ஆண்டு சமத்தை காத்து நாளையில இருந்து சொல்ல, இனிமே போனதெல்லாம் போட்ட வேணாம். இனிமே நம்ம திருத்திக் கொள்ளுங்க, மாற்றிக்கொள்ளுங்க. ஜபம் பண்ணி பாருங்க, என்னென்ன அற்புதம் நடக்குது பாருங்க. நீங்களே சொல்லுவீங்க. வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நன்மைகள் நிச்சயமா. ஏதோ நீங்க ஏதோ சொல்லிட்டு போறதுக்காக நான் சொல்லல. நான் சொல்ற சத்தியத்தை சொல்றேன். இது கை கொண்டு பாருங்க. நம்ம இயேசுவை பின்பற்றுகிறோம். இயேசு கிறிஸ்து காலையிலே எழுந்து ஜபம் பண்ண அவர் பிதாவிடத்துல போனார். ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து புறப்பட்டு போனார். நீங்களும் நானும் காலையில எழுந்திருக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பான்னு கேள்வி. சங்கீதம் 30ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. 35. போதும். சாயங்காலத்தில் விடிய காலத்துல என்ன வரும் நமக்கு? களிப்பு. காலையிலே களிப்பு, சந்தோஷம் தருவார். ஆண்டவர் தருவார், நிச்சயமா தருவார். வேத வாசம், அவருடைய கோபமோ 1 நிமிஷம் தான். அந்த 1 நிமிஷம் தான் நம்ம தப்பு பண்ணும் போது அந்த 1 நிமிஷம் ஆண்டு நம்மள கோபமா இருப்பாரு.
அவருடைய தயவோ நீ அதை பிடிச்சு கொள்ளுங்க. அவருடைய தயவை பிடித்துக் கொள்ளுங்க. தேவ தயவு நம்ம ஏவுகிறது. தேவ தயவு உண்மையாய் நம்ம ஏவுகிறது உண்மையானால் நம்ம டைரக்டா எங்க போனோம்? காலையில ஜபாரைக்கு போயிடணும். ஜபத்துல நம்ம காத்து விடிய காலத்தில் களிப்பு உண்டாகும். சாயங்காலத்துல அழுதுட்டு இருப்போம். சாயங்காலத்துல பிரச்சனை என்னாண்டவரே நடந்தெல்லாம் நினைச்சு 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 நம்ம அழுவோம். விடிய காலத்துல ஆண்டு போய் சந்திக்கும் போது பெரிய ஆசீர்வாதம் தேவன். மோசே கிட்ட ஆண்டு சொன்னார், மோசே காலையில எழுந்து சினாய் மலையில ஏறி வந்து என்னை சந்திப்பா அப்படின்னு சொன்னார். வந்து என்னை மீட் பண்ணு, காலையிலே வந்து என்னை மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அதுக்கு பிறகு லேட்டா சூரியன் உயர்ந்த பிறகு 7 மணிக்கு 6:30 மணிக்கு போய் நம்ம ஜெபம் பண்ணா ஆண்டவர் போயிடுவாரு, கர்த்தர் அங்க இருக்க மாட்டாரு. காலையில எழுந்து ஒரு சந்திக்கிற நேரம் சரியான நேரம். அதிகாலையில இதே காலத்தில் நமக்கு ஆசீர்வாதம், ஒரு களிப்பு தேவன் நமக்கு பாருங்க. அது என்ன மாதிரியான ஆசீர்வாதம்? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 17 6வது வசனத்தை வாசிக்கும். காகங்கள் விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. அல்லேலூயா. விடிய காலத்தில் அந்த வசனம் என்ன ஆரம்பிக்கிறது? 6வது வசனம் விடிய காலத்தில் என்ன கொடுத்தது? அப்பமும் இறைச்சி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. காகங்கள் யார் மூலமாவது ஆண்டவர் போஷிப்பார். விடிய காலத்துல களிப்பு உண்டாகும். ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவார். உன் தேவைகள் சந்திக்கப்படும். நம்முடைய தேவைகள் நிறைய இருக்கு. எப்படி காலையில எழுந்தாதான் அந்த தேவைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு அவருக்கு ஆசீர்வாதத்தையும் அவருடைய இரக்கத்தையும் தேவன் நமக்கு கட்டளையிடுவார். எப்போ வரணும் ஆண்டு சமூகத்திற்கு? போஷித்து நம்மளை காப்பாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். நீங்கள் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்க. சில பேர்கள் அப்படிதான், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம், அதுக்காக தான் கவலைப்படும். அதை குறிச்சு இனிமே கவலைப்படாதீங்க. விடிய காலத்துல உங்களை போஷிக்க தேவன் ஆயத்தமாயிருக்கு. சில ஜனங்க விடிய காலத்துல வெளியே போனா வானத்தின் மண்ணா காத்து கொண்டிருக்கிறது. அதுக்கு சூரியன் வந்த பிறகு போய் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. நீங்க அதிகாலையில போனாதான் அந்த மன்னாவை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம், அந்த நாளுக்குரிய மன்னா. காலையிலே நாம் என்ன செய்யணும்? வசனத்தினாலே தேவன் நம்மளை போஷிப்பார். நீங்க அப்பமும் இறைச்சும் என்று சொன்னால் என்ன? இதுதாங்க வேத வசனம். உங்க கைகளில் இருக்கிற பரிசுத்த வேத வசனம் ஜீவனும் சுகமும் ஆசீர்வாதம் நன்மைகளுக்கு காலையில என்ன செய்வாரு? அப்பத்தினாலே உங்களை திருப்தியாக்குவார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, கடைசியா சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 119 147 வாசித்து பாருங்க. 119 147. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன். பாருங்க, அதிகாலையில நான் எழுந்து என்ன செய்யறேன்? சத்தமிடுறேன். எத்தனை பேர் சத்தமிடுறீங்க? அந்த காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா காலையில அவங்க வீடுகளில சத்தம் வரும். அல்லேலூயா. காலையில எழுந்து பாருங்களா, ஒரு 3 மணிக்கு 3 மணிக்கு எழுந்தா எங்க வீட்டு வெளியில அந்த குருவி எல்லாம் கத்திட்டு, வெளியில மரங்களில் இருக்கிற குருவிகள் பாடும் சத்தம் கேட்கும். இந்த குருவிகள் காகங்கள் எல்லாம் காலையில எழுந்து அது விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை. பரமபிதா அவைகளுக்கு என்ன செய்யறாரு? பிழை பூட்டுகிறாரே. அதே போல நம்முடைய ஆண்டவர் உங்களை பிழை போட்டுவார். காலையில் வசந்த மறுபடியும் படிங்க. 147. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிடுங்க. உங்க வீட்டுல சத்தமிடுங்க, கவலைப்படாதீங்க, சத்தமிடுங்க. சத்தமிட்டு அடுத்தது உங்களுடைய வசனத்திற்கு காத்திருக்கிற படிங்க. உங்களுடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். குறித்த ஜாமங்களுக்கு முன்பாக. அல்லேலூயா. ஆண்டவர் வந்தார். விடிய காலத்துல வந்து நிக்கிறாரு. இந்த மீன் பிடிக்க போறவங்கள ராத்திரியில போயிடுவாங்க, ராத்திரியில தான் போவாங்க மீன் பிடிக்க. விடிய காலத்துல கரையில நின்று ஆண்டவர் நிக்கிறாரு.
பேதுரு மற்ற சீஷர்கள் இருக்கிறார், பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்று ஆண்டவர் கேட்கிறார். அதற்கு அவங்க சொன்னாங்க, ஒண்ணுமே இல்லை, வாங்க வந்து சாப்பிடுங்க. விடிய காலத்துல சந்திக்க ஆண்டவர் வருவார். ஒவ்வொரு விசுவாச வீடுகளுக்கு தேவ தூதர்கள் வருவாங்க. ஒரு வீட்டின் மேல தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டின் மேல தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. என்னுடைய பிள்ளைகளே, எங்க வீட்டுல தேவ தூதர் இருக்கு, அவருடைய தீபம் இருக்கிறது. ஆகவே அது கொண்டு போவதற்காக, நமக்கு ஜபத்தை கொண்டு போவதற்காக, பதில் அங்கிருந்து கொண்டு வருவதற்காக தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆகவே இந்த பக்தர் என்ன சொன்னாரு, காலையிலே நான் விண்ணப்பம் பண்ணுவேன். காலையிலே எழுந்து விண்ணப்பம் பண்ணுகிற பழக்கத்தை நாளையிலிருந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. காலையில இருந்து வேத வசனத்தை தியானம் பண்ண பிராக்டிஸ் பண்ணுங்க. அது நல்ல உகந்த நேரம். அது ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதான ஒரு நேரம். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கிறதான அருமையான ஒரு நேரம் காலை. இந்த காலையிலே கர்த்தரையே நீங்க ஃப்ரெஷ்ஷா தேடி பாருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே அபரிதமான ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் சொந்தக்காரராய் மாறிடுங்க. அல்லேலூயா.